ஸோ மக்களே எல்லாம் ஜாலியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு இன்றைக்கி புல் ஐலாண்ட் அடிச்சு நவுத்த போகிறோம். ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அங்கே பாருங்கள் ட்ரீ ஆஃப் லைஃப். அந்த ட்ரீயை பற்றி ஃபுல்லாக சென்டான்ஸ் பார்க் வீடியோலாம் பிரித்து மேய்ஞ்சிருப்பேன். யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்கலையோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ சென்டான்ஸ் பார்க் பக்கத்தில் தான் இருக்குது புல் ஐலாண்டும். ஸோ இன்றைக்கி புல் ஐலாண்ட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதோ புல் ஐலாண்ட் போகலாமா மக்களே? இந்த இடத்த பார்க்குறப்போ மிஸ்டர் பீன்ஸ் ஹாலிடேயில் மிஸ்டர் பீன் தொலைஞ்சு போயிடுவார் இல்லையா? தொலைஞ்சு போயிட்டு லிஃப்ட் கேட்குறதுக்காக நிற்பார் ரோட்டில். இங்கே அதே மாதிரி இருக்குது. இந்த புல் ஐலாண்ட் இயற்கையால் உருவாக்கப்பட்டது கிடையாது மக்களே. இது ஒரு மேன்மேட் ஆக்சிடென்ட்டால் உருவாக்கப்பட்டது. கேட்குறதுக்கே ஃபேசினேட்டிங்காக இருக்குல்ல. 19th செஞ்சுரியில் நார்த் புல் வால் இருக்கு இல்லையா டப்ளினில், அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ செடிமெண்ட்ஸால் உருவாக்கப்பட்டது தான் இந்த புல் ஐலாண்ட். டட்டான்ட்ட வியூவை பாருங்கள். ஆஹா, இதுதான் பரலோகமா? அப்படி இருக்கு. ஸோ ஓகே, என்ஜாய் பண்ணிட்டோம். இப்போ ஒரு ஃபேக்டை போடுவோம். காம்ப்ளான் ஆடில் நான் வளர்க்கிறேன் மம்மி அப்படின்ற மாதிரி இந்த புல் ஐலாண்ட் இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு மக்களே. ஒரு வருஷத்துக்கு 5 மீட்டர் வளருதுன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி லேண்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எரோஷனால் கம்மியாகும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது. அங்கே பாரு உள்ள சைக்கிளில் போகிறாங்க பார்த்தீங்களா ஜாலியாக. இந்த ஏரியா வந்து டப்ளின் பே யுனெஸ்கோ பயோஸ்பியரால் ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு ஏரியா. குளோபலி அதிக மவுஸ் இருக்குது இந்த ஏரியாவுக்கு. அங்கே பாருங்க வாக்கிங்லாம் போகிறாங்க சூப்பராக நாயெல்லாம் கூட்டின்னு. இங்கே பாருங்கள் என்னென்ன பறவைகள்லாம் புல் ஐலாண்டில் வரும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே அசிங்கம் பண்ணி வச்சுருக்க மக்களே பறவைகள். என்ன ரோஸ் பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 150 வகையான பறவைகள் இங்கே வருதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர் வேடந்தாங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து இங்கே பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. பாசி வாசனை அடிக்குது கைஸ். அங்கே இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாக பாசி. ஸோ மக்களே நம்ம சிட்டிக்குள்ளே தான் இருக்கோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயாசிஸ்குள்ளே வந்த ஃபீலிங் இருக்குது மக்களே. சூப்பராக இருக்குல்ல. என்ன இது சாப்பாட்டு பஸ்ஸா இல்லை டூரிஸ்ட் பஸ்ஸா? பிரா பஸ்ஸா? போய் பார்க்கலாம். ஓ கேரவேனா? வேர்ல்டு வார் 2 வந்துச்சு இல்லையா? அப்போ இந்த இடத்த தான் ஆன்டி ஏர்கிராஃப்ட் டிஃபென்ஸு அப்புறம் மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது சிட்டிக்குள்ளேயே இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு செக்யூர்டான ஏரியாவில் இருக்குது இல்லையா? அதனால் மிலிட்ரி பர்பஸ்க்கு இந்த ஏரியா யூஸ் பண்ண சொல்கிறாங்க. பாருங்க ஃபுல்லாக ஐரிஷில் எழுதிருக்கு. சரி நம்ம போவோம் மக்களே. பறவை தான் பார்க்க முடியல, பறவையோட இறகாவது இருக்குது, அதை பார்ப்போம். இதுதான் வித்தியாசமான வாத்துக்கள்லாம் இருக்குது போல். இங்கே கிட்டத்தட்ட ஒரு மார்ஷியன் வைப் வருது கைஸ். இந்த இடத்த பார்க்குறதுக்கு, இந்த சைடை பார்க்குறதுக்கு ஒரு மார்ஷியன் வைப் வருது. இந்த டோட்டல் ரீகால் படம் இருக்கும் தெரியுமா? அந்த படத்தில் வர மாதிரியே இருக்குது. பாருங்களேன், இந்த இடத்த காமிச்சிட்டு கொஞ்சம் கலர் கிரேடிங் பண்ணால் மார்ஸ் மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி இல்லை. அங்கே பாருங்க தாத்தா ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. ஐயா புல் ஐலாண்ட் நேச்சர் ரிசர்வ். அங்கே பாருங்க மக்களே ஒரு குட்டி வீடு. அதெல்லாம் செம்மையாக இருக்கும் மக்களே. ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி மேலே ஒரு வீடு கட்டிக்கிட்டு ஜார்ஜ் ஆஃப் த ஜங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் ஒன்று வரும். ஹாலிவுட் படம் 1997 வந்திருக்கு. அது அப்படியே கார்ட்டூனாகவும் எடுத்தாங்க. ஜெட்டிக்ஸ் சேனலில் வரும். அதில் வரும் ட்ரீ ஹவுஸ். சூப்பர்பா. இதை பார்த்தீங்களா? எதை பார்த்தாலுமே அந்த பழைய நினைவுகளுக்கு போயிடுது மைண்டு. இன்னும் மக்களே அங்கே அந்த பொண்ணு மட்டும் தனியாக போயிட்டு இருக்கு தண்ணிக்கிட்ட. சுறா படம் தமிழா மாதிரி தண்ணியில் குதிக்க போதா? நம்ம போய் தளபதி மாதிரி காப்பாற்றலாமா? ஒரு ரமேஷ் இல்லைனா ஒரு சுரேஷ், ஒரு சுரேஷ் இல்லைனா ஒரு தினேஷ் அப்படின்ற மாதிரி. இங்கே ஒரு போர்டு. எத்தனை போர்டியா? நோ பார்க்கிங். யாரெல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க பாருங்கள். நாயோட கால் தட்டெல்லாம் இருக்கா? இப்போ அடுத்து நம்ம ஃபுட் ஸ்டெப்ஸ் வரும். ஒரு வழியாக தண்ணி லைட்டாக கண்ணுக்கு தெரியுது மக்களே. ஒரு வழியாக பீச் மணலுக்கு வந்து விட்டோம். இங்கே ஒரு போர்டு. மறுபடியும் போட்டு தான். சூப்பராக இருக்கு மக்களே. வியூ காட்டுறேன் பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல்லாக க்ளவுட் வேறு மூவிங்க. தண்ணிக்கிட்ட போகலாமா? ஓடு 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 ஓடு. கடல் பாசி வங்கையா. அது இல்லை தண்ணி. அங்கே ஒரு ஷிப்பு போகுது பார்த்தீங்களா தூரம்? அது தெரியுதா? பூல் பேக் லைட் ஹவுஸு, ரெட் கலரு. சூப்பர். ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, மஜாவாக இருங்க. பாய்.